புதிய நாள், புதிய எண்ணம், புதிய நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி வழங்கும் தினம் ஒரு எண்ணம். இன்றைய சூழலில் நாம் அதிகம் சாப்பிட ஆசைப்படுவது துரித உணவுகள் தான். நொடியில் தயாராகும் இவ்வுணவுகளை உண்பதால் நம் வாழ்நாளும் நொடியில் முடிந்து விடுகிறது. சிறு வயதிலேயே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி மிக குறைந்த வயதிலேயே நாம் இறந்து விடுகின்றோம். ஆனால் நம் தாத்தா பாட்டி அவ்வாறு இல்லையே, 100 வயது வரை வாழ்ந்தார்களே. அது எப்படி என்று நாம் யோசித்தோமா? சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் சாப்பிட்ட உணவும் உடல் உழைப்புமே அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தது. அவர்கள் உண்ட சத்தான உணவுகளில் ஒன்று கீரைகள். கீரைகள் என்று நான் சொல்லும் பொழுதே உங்கள் முகம் சற்று கோணலாக மாறுகிறது என்பதை நான் உணர முடிகின்றது. கீரைகளின் பயன்களை தெரிந்தால் நம் முகம் அப்படி மாறாது, புன்னகை பூக்கும். கீரைகளின் பயன்களை பார்ப்போமா? பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை கீரை ஆகியவற்றை உண்பதால் கண் பாதுகாக்கப்படுகின்றது. தண்டு கீரை உண்பதால் கர்ப்பப்பை கோளாறு நீங்குகின்றது. பருப்பு கீரை, சுக்காங்கீரை உண்பதால் தோல் சார்ந்த நோய்கள் குணமாகின்றன. மூளையை நாம் பாதுகாக்க வல்லாரை கீரை, முருங்கைக்கீரையை உண்ணலாம். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க வெந்தயக்கீரை, தூதுவளை, புளிச்சக்கீரையை உண்ணலாம். குடல் புண் நீங்க மணத்தக்காளி கீரையை உண்ணலாம். அனைத்து கீரைகளையும் எல்லா காலங்களிலும் நாம் உண்ண முடியாது. வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, வல்லாரை கீரை ஆகிய கீரைகளை கோடை காலத்தில் தான் நாம் உண்ண வேண்டும். சுக்காங்கீரையை குளிர்காலத்தில் உண்ணலாம். கீரைகளை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது நாம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய இலக்குகளை நாம் வெகுவாக அடைய முடியும். இதை மனதில் நிறுத்தி மருந்தை உணவாக உட்கொள்ளாமல் உணவை மருந்தாக பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக வாழ உங்களை வாழ்த்துகிறது ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி. நன்றி.